ஹாய், இன்னைக்கு உங்களுக்காக புதுசா ஒரு இந்தோனேஷிய பேய் படத்தை கொண்டு வந்திருக்க. நாம இன்னைக்கு பார்க்க போற படம் யூடாங் நயோவா. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல இருக்க ஹீரோயின் அவங்க வாழ்ந்துட்டு இருக்க வீட்டை விற்கலான்னு முடிவு பண்றா. ஆனா கடவுள் கண் திறந்த மாதிரி திடீர்னு ஒருத்தர் வந்து கட்டா பணத்தை கொடுத்து ஒரு கம்பெனில வேலைன்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறாரு. அங்க போன ஹீரோயினுக்கு பல திடுக்கிடும் சம்பவங்கள் ஏற்படுது. நைட் ஆனா போதும் கொடூரமான பேயெல்லாம் சுத்தி வரும். என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு ஹீரோயின் ஆராய்ச்சி பண்ண அவளுக்கு காத்திருக்கிறதோ பயங்கர கொடூர ட்விஸ்ட். அந்த ட்விஸ்டோட அவ உயிரோட அங்கிருந்து தப்பிச்சாலா இல்லையாங்கிறது தான் இந்த கதையோட ஒன்லைனா. போன ஹாரர் மூவில உங்ககிட்ட நீங்க எந்த ஊர்ல இருந்து படம் பாக்குறீங்கன்னு நான் கேட்டிருந்தேன். சோ உங்க ஊர்ல என்ன ஸ்பெஷல்னு இந்த படத்தோட கமெண்ட்ல சொல்லுங்க. வெல்கம் டு மூவி பாக்ஸ் தமிழ். புதுசா இந்த சேனல்ல பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை கொடுங்க. லைக் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு அடர்ந்த காட்டை காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன பொண்ணை கண்ணை கட்டி இது ஒரு சடங்கு பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. திடீர்னு ஒரு வயசான பாட்டி ஆல்ரெடி ஒருத்தனை காவு கொடுத்துருப்பா போல இருக்கு. அவனோ கழுத்திருக்கப்பட்டு கீழே விழுந்து கிடக்குறான். என் ரத்த காணிக்கை ஏத்துக்கோ அப்படின்ற மாதிரி கையில ஒரு கீரலை போட்டு அப்படியே அந்த பாட்டி அண்ணாந்து பார்க்க ஒரு பேய் வந்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கு. அந்த ரத்தத்தை எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற கண்ணாடியில ஏதோ ஒரு நம்பர் மாதிரி எழுத அந்த பாட்டியோட கண்ணை காட்டுறாங்க. அதுக்குள்ள அட்டைப்பூச்சி அப்படியே ஓடுற மாதிரி இருக்குங்க. திடீர்னு அந்த இடத்துல பயங்கரமான மியூசிக் கொடுத்து டைட்டிலையும் போடுறாங்க. இப்படியே காலங்கள் உருண்டோடுது. ஒரு வீட்டை காட்டுறாங்க. அதுல அவங்க ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் காட்டினபடி ரெஸ்ட் ரூம் காட்டுறாங்க. அந்த ரெஸ்ட் ரூம்ல ஜக்கூசி இருக்கும் இல்லையா, அதுல ஏதோ அடைச்சுக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளீன் பண்றா. இவளோட பேர் எர்வினா. அப்படியே அவ கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடம் முழுக்க அட்டைப்பூச்சியா நெளித மாதிரி இருக்கு. உடம்பெல்லாம் ஏறுது. அதை தட்டி விட்டுட்டு இருக்கா. திடீர்னு பாத்தீங்கன்னா அவளுக்கு பின்னாடி கழுத்திருக்கப்பட்ட ஒருத்தர் கீழே கடந்தாரு இல்லையா, அவரோட உருவம் வந்து எர்வினா அப்படின்னு கூப்பிட அவளுக்கு தூக்கி வாரி போடுது. பார்த்தா யாருமே இல்ல. அன்னைக்கு என்னன்னா கிலிவோன் ஃப்ரைடேன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்தோனேஷியால, அந்த நாள். அதே வீட்டுல ஹீரோயினோட அம்மா இருக்காங்க. கண்ணாடியை மூடி வச்சுட்டு ஏதோ ஒரு எம்ப்ராய்டிங் போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த எம்ப்ராய்டிங் போட்டுட்டு இருக்க ஊசியால தன்னோட கையை தானே குத்திக்கிறாங்க. அதுல இருந்து வர ரத்தத்தை அவங்க பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் உள்ள என்ட்ரி ஆறா. அந்த சமயத்துல திரும்பவும் கையை குத்திட்டீங்களாமா அப்படின்னு கேட்டபடி இவளோட பையன் பெட்ல தூங்கிட்டு இருப்பான். அவங்க வந்து உட்கார்றா. இன்னமும் உனக்கு ஹாலுசினேஷன் இருக்கா, எப்போ உனக்கு இந்த நோய் சரியாக போதோ அப்படின்னு சொல்லும் போது, மா 1 மாசம் தானே ஆச்சு, சீக்கிரமா சரியாகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட குழந்தைய தூக்கிட்டு போறா. டோர் கிட்ட போனவ, அம்மா புதுசா வீடு பாத்திருக்கேன், அங்க நம்ம ஷிஃப்ட் ஆயிடலாம், இந்த வீட்டை வித்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது என்னோட வீடு அப்படிங்கிற மாதிரி முறைச்சுக்கிட்டே அவங்க சொல்றாங்க. இவளும் பதில் சொல்லாம போயிடுறா. மறுநாள் விடியுது. அந்த குட்டி பையன் இருக்கா இல்லைங்களா, அவனுக்கு அம்மா கூட விளையாடணும்னு ஆசை. ஆனா அவளோ வீட்டுல இருக்க மொத்த வேலையும் செஞ்சுட்டு ஆபீஸ்க்கும் கிளம்பணும். சோ அவசரத்துல இருக்கும் போது இவன் விளையாடணும்னு சொன்னோன்னு டக்குன்னு மீச மாதிரி போட்டுக்கிட்டு, நான் பாக்குறதுக்கு அப்பா மாதிரி இருக்கேனா அப்படின்னு அவங்க கூடயும் விளையாண்டுட்டு ஆபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி கண்ணாடியை பாக்குறான். கண்ணாடியில துணி போட்டு மூடப்பட்டிருக்கு. அந்த துணியை எடுத்துட்டு முகத்துல இருக்க மீசையெல்லாம் தொடச்சிட்டு டைனிங் டேபிள் கிட்ட வந்தா பொறுப்பே இல்லாத தம்பி. அவனோட பேர் ரியான். ஏதோ கணக்கு எழுதிட்டு இருக்கான். என்ன கணக்குன்னு பார்த்தா, இவன் இவ்ளோ பணம் வெளியில இருக்கவங்களுக்கு கடன் கொடுக்கணுமா. இவங்க இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இவன் எங்க கடன் வாங்கினாங்களோ மொத்த கடங்காரங்களும் வாசல்ல வந்து நின்னுகிட்டு, மரியாதையா கதவு திறடா இல்லனா அடிச்சு உடைச்சு உள்ள வந்து மூஞ்செல்லாம் பேத்துருவோம் பாரு, வெளியில வந்து பதில் சொல்றா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்றது, சாப்பிடவும் இல்ல. பையனை கூட்டிட்டு இப்ப என்ன செய்யணும்னு தெரியும் இல்லையா அப்படின்ட்டு சைலண்டா பின்னாடி பக்கம் வழியா அவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. ஆனா கடங்காரங்க இன்னும் கதவு தட்டிட்டு இருக்காங்க. இவங்க இப்ப போயிட்டு இருக்கும் போது ஒரு நோட்டீஸ ஒட்டிட்டு போறா. அந்த நோட்டீஸ மர்மமான ஒரு நபர் வந்து கையில பிச்சு படிச்சிட்டு இருக்காங்க. இவ நேரா ஒரு கேட்டரிங்ல வேலை செஞ்சுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவ லேட்டா போயிடுறா. சோ பெர்மிஷன் எல்லாம் கேட்டு உள்ள போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல குழந்தையும் இருக்காங்க. அவனுக்கு திரும்பவும் அம்மா கூட விளையாடணும்ன்ற ஆசை. என்ன பண்றது, நீ கொஞ்சம் வெளியில போய் கிரவுண்ட்ல விளையாடுறா அப்படின்னு ஆசுவாசப்படுத்த அவனும் விளையாட போறாங்க. அந்த சமயத்துலன்னு பார்த்து திடீர்னு ஏதோ வெடிக்கிற சத்தம் கேக்குது. அங்க இருக்கவங்க எல்லாம் பதட்டத்தோட குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கூச்சல் போட இவளும் கிட்டக்கு போய் பாக்குறா. அதோட அந்த சீன் கட் ஆகுது. அவனுக்கு பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இப்ப அட்மிட் ஆயிருக்காங்க. அவனுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னா பணம் வேணும். ஆல்ரெடி அவ ஒர்க் பண்ண இடத்துலயும் பணம் கேட்டிருப்பா. அவனும் கொடுக்க மறுத்திருப்பான் இல்லையா. சோ அவளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கால் பண்ணி என் பையனோட ஹெல்த்துக்காக 15 மில்லியன் தேவைப்படுது, எப்படியாவது கொடுங்கன்ட்டு கெஞ்சி பாக்குறான். அந்த சமயத்துலன்னு பாத்தீங்கன்னா கண்ணாடியில இருக்க துணி விலகி இருக்கு. அதை எடுத்து கவர் பண்ணிட்டு இருக்கும் போது பொறுப்பே இல்லாத தம்பி வரான். வந்தவன் ஃபுல் போதையில வரான். அதை பார்த்துட்டு இவளுக்கு இன்னும் கோவம். அம்மா கிட்ட இருக்கிறதோ கொஞ்சம் நெஞ்ச பணம், அதையும் எடுத்துட்டு போய் இப்படி குடிச்சிட்டு வரியேடா, நீ கொஞ்சம் வேலை செஞ்சினா நம்மளோட கஷ்டம் எல்லாம் தீரும் இல்லையா அப்படின்னு சொல்ல அவனும் திமிரா பேசுறான். அதை கேட்டுட்டு இவளுக்கு கோவம் வந்து பொலிச்சுன்னு ஒரு அறவிட அவன் பாத்தீங்கன்னா அக்கான் கூட பார்க்காம இவளை அரைஞ்சிட்டு கண்ணா பின்னான்னு பேசுறான். அந்த சமயத்துல இவ கையில இருக்க போன் ரிங் ஆகுது. அவன் டக்குன்னு புடுங்கி ஹலோ அப்படின்ற மாதிரி போதையில பேச அந்த வீட்டுல இருக்கிற மொத்த டிவைஸும், அதாவது எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம், போன் எல்லாம் ரிங் ஆகுது. இருக்கிற டெலிபோன்ல இருந்து எல்லாமே மாத்தி மாத்தி ரிங் ஆக வீடே பயங்கர சத்தமா இருக்கு. அப்போன்னு பாத்தீங்கன்னா கிளாக் கூட குக்கு கிளாக் கூட டிக்கு டிக்குன்னு அடிக்க ஆரம்பிக்கும். இவ்வளவு சத்தத்துல திடீர்னு அவங்க அம்மா ஹால்
ஹாலுக்கு வந்த உடனே மொத்த சத்தமும் அப்படியே ஆஃப் ஆன மாதிரி நின்னுடுதுங்க. அந்த இடமே அமைதியா இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா காலிங் பெல் சத்தம். என்ன ஏதுன்னு பார்த்தா தொப்பி போட்ட ஒருத்தன் புதுசா வந்து நிக்கிறான். அவனை பார்த்த உடனே அவங்க அம்மா இப்பதான் வழி தெரிஞ்சுச்சா அப்படிங்கிற மாதிரி உள்ள கூப்பிடுறாங்க. இவங்க 2 பேருக்கும் வந்திருக்கவன் யாருன்னே தெரியல. அந்த தொப்பி போட்ட ஆசாமியும் உள்ள நுழைஞ்சுக்கிட்டே ஹீரோயினை பார்த்த நீ தானே எர்வினா அப்படின்னு கேட்ட உடனே என்னோட பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இவ கேட்க எனக்கு சின்ன குழந்தையில நீ சின்ன குழந்தையா இருக்கும் போதே உன் பேர் என்னன்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா எங்க கம்பெனில தான் ஒர்க் பண்ணாரு, வந்துட்டாரா வீட்டுல இருக்காரா அப்படின்னு கேட்க இல்ல அவர் எங்க போனாருன்னு தெரியல, சீக்கிரமா வந்துருவாங்கன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க அப்படின்னு இவ பதில் சொல்ல அவர் இன்னும் வரலன்ற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்றாங்க. ஒரு கவர்ல பணத்தை கொடுத்து இங்க பாருங்க உங்க குடும்ப கஷ்டம் எனக்கு நல்லா தெரியுது, உங்க பொண்ணு இந்த வீட்டை விற்கிறதுக்காக போஸ்ட் ஓட்டுனதை நான் தான் எடுத்து படிச்சேன், சோ இந்த வீட்டெல்லாம் நீங்க விற்க வேணாம், அதுக்கு பதிலா இந்த பணத்தை வாங்கிக்கோங்க, உங்க பொண்ணை நான் எங்க கம்பெனிக்கு வேலைக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை டேபிள் மேல வைக்க டக்குன்னு எப்படா அந்த பணம் கிடைக்கும்ட்டு அவங்க தம்பியும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அதை எடுக்க பார்க்க அவங்க அம்மா உஷாரா முன்னாடியே எடுத்துடுறாங்க. பணத்தை எண்ணி பார்த்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே உங்க பொண்ணு வேலை செய்ய உங்களுக்கு பணமும் வரும், உங்க கஷ்டமும் தீரும், சீக்கிரமா அவ வீட்டுக்கும் வந்துருவா, போனஸோட வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளை கூட்டிட்டு போயிடுறாங்க. வேற வழி இல்ல, இவளுக்கு பையனோட ஹாஸ்பிட்டல் செலவு வீட்டு செலவு எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும், அதுக்காக இவளும் போறா. அவர் கூட்டிட்டு போற ஃபேக்டரியோ ஒரு பாழடைஞ்ச காட்டுக்குள்ள இருக்கு. அந்த காட்டுக்குள்ள இவங்க போய் இறங்கின உடனே ஒரு கம்பெனி இருக்குங்க. அந்த கம்பெனில ஒரே அட்டைப்பூச்சியா ஊர்ற மாதிரி இருக்கு. அந்த கம்பெனியோட பேர் தர்மோனோன்னு எழுதி இருக்கு. இது ப்ரீஷியஸான வீடு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணியும் இருக்குங்க. உள்ள போன உடனே ஒரு பாட்டியோட பிஏவும் நிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயின் போன உடனே அவளோட சர்டிபிகேட்டை அந்த தொப்பி தலைக்காரன் கொடுக்க அதை வாங்கி அந்த பாட்டி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டா இருக்கு, வேலையில சேர்த்துக்கலான்ற மாதிரி தலையாட்ட அடுத்து பாட்டியோட பிஏ ஹீரோயினை கூட்டிட்டு அந்த கம்பெனிக்குள்ள போறாரு. அம்மா இங்க பாரு, இங்க பத்திக் டிசைன் எல்லாம் பண்றோம், ஃபேப்ரிக்ஸ்ல பத்திக் டிசைன் பண்ணுவாங்க இல்லையா, பிரிண்ட் ஹேண்ட் பிரிண்ட் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், சோ இதுதாம்மா இங்க வேலை, ரொம்ப ஈஸியா இருக்கும், சீக்கிரமா கத்துக்கலாம், நீ உன்னோட பெர்ஃபார்மன்ஸ்ல கரெக்டா இருந்தீனா இங்க இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணினா சீக்கிரமா உனக்கு ப்ரொமோஷனும் கிடைக்கும், போனஸ் கிடைக்கும், எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு, நீ எவ்வளவு நாள் இங்க வேலை செய்யணுமோ செய்யலாம், உன்னோட கடன் அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சா கண்டினியூ பண்ணலாம், இல்லனா வீட்டுக்கு போலாம். இந்த கம்பெனிய நானும் தர்மாவும் ஸ்கிராப்ல இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கோம், அது மட்டும் இல்ல உங்க அப்பாவும் எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னோன்னே எங்க அப்பா இங்கதான் வேலை செஞ்சாரா அப்படின்னு இவ்வளவு ஆர்வமா கேட்ட உடனே ஏன் உங்க அப்பா வீட்டுக்கு வந்து இதை பத்தி சொல்லலையா அப்படின்னு இன்னும் எங்க அப்பா வரவே இல்லை, நான் 6 வயசு இருக்கும் போதே அவரு வெளியில போயிட்டதாவும் திரும்ப அவர் வர்றதுக்காக அவங்க காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே கண்டிப்பா வருவாருமா, எங்க போயிட போறாரு, நீங்க பத்திரமா வேலை செய், ஆனா ஒரு விஷயம் இங்க நிறைய டெலிபோன்ஸ் எல்லாம் இருக்கு, லேண்ட்லைன்ல இருந்து நீ வீட்டுக்கு கால் பண்ணலாம், பட் உன்னோட போனை மட்டும் எங்க கிட்ட சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும், குடுக்குறியா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கேட்க இவளும் போனை கொடுத்துடுறா. அப்போன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபேக்டரிக்குள்ள பழைய பாட்டு ஓடுற மாதிரி இருக்கு, நல்லா கேட்டியா பழைய பாட்டு ஓடுது, இந்த பாட்டு மட்டும் ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா நீ இந்த கம்பெனிக்குள்ள இருக்க கூடாது, நீ தங்கிட்டு இருக்க இடத்துக்கு போயிடணும், சும்மா இங்க சுத்திட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவளும் கேர்ள்ஸ் தங்கி இருக்க ரூமுக்கு போறா. அங்க போய் பாத்தீங்கன்னா பேக்கிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஹாய் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு இவ கூப்பிட அந்த பொண்ணும் கண்டுக்காம அது பாட்டுல வேலை செய்யும். என்ன பண்றதுன்னே தெரியாது, எந்த ரூமுக்கு போறதுன்னு புரியாது, முழிச்சுக்கிட்டே நிப்பா. திடீர்னு ஒரு ரூம்ல இருந்து விசிம்பிள் சத்தம் கேட்க என்னாச்சு அப்படின்னு அந்த ரூம்குள்ள போய் பாக்குறா. ஆல்ரெடி 2 பெட் காலியா இருக்கு, ஒரு பொண்ணு அழுதுட்டே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவளும் கிட்டக்க போய் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா. டக்குனு இவ வந்த உடனே அந்த பொண்ணும் இவளை இடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுறா. அவ எங்க போனானே தெரியல. இவளும் ஒரு பெட் எடுத்துக்கிட்டு சரி தன்னை ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரெஸ்ட் ரூம்க்கு போறாங்க. குளிக்கலான்னு போகும்போது ஜக்கூசில திடீர்னு தண்ணி எல்லாம் அப்படியே கொதிச்சு போய் கொப்பளிச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி கொப்பளிக்க ஆரம்பிக்குது. அந்த தண்ணியே ரெட்டாக மாறுது. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ள இருந்து அம்மா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு இவளோட பையன் ஜோடி கத்துற மாதிரி இருக்க இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல. அடுத்த நாள் விடிஞ்சு இவளுக்கு கொடுத்த யூனிஃபார்ம் போட்டு இவ கிளம்பிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு வந்து இந்தா அப்படின்ட்டு ஒரு சாவியை கொடுக்குறா. இவளோட ரூம்மேட் தான், அவளோட பேர் ட்ரீ. தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டோன்னா இவளோட பேரை இவளும் சொல்ல சரி இருக்கட்டும், இங்க ஒரு பொண்ணு இருந்தாலே அவன் நைட்டு பயங்கரமா அழுதுட்டு இருந்தா, இப்ப ஆளை காணோம் அப்படின்னு சொன்னோன்னே அதை பத்தி எனக்கு தெரியாது, வரும்போது ரூம் மட்டும் பூட்டிட்டு வா அப்படின்னு சாவியை கொடுத்துட்டு இவ வெளியில போக 2 பேரும் சேர்ந்துதான் கம்பெனிக்கு போறாங்க. அந்த சமயத்துல இங்க பாரு இங்க வந்திருக்க, ஆனா இங்க இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீ ஃபாலோ பண்ணணும், கஷ்டத்துக்காக பணம் கொடுத்துருப்பாங்க, அந்த பணத்தை நீ அடைக்கிற வரைக்கும் இங்க வேலை செய்யணும், அது மட்டும் இல்ல கொஞ்சம் நீ ரூல்ஸ்ல இருந்து விலகி போனீனா உனக்கு பயங்கரமான தண்டனைகள் கொடுக்கப்படும். அதோ ஒரு லேடி போனாங்க இல்லையா, அவங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி பிரெக்னெண்டா இருந்தாங்க. இதுக்கப்புறம் அவங்க தன்னோட கடனை அடைச்சிட்டு எப்ப வெளியில போவாங்கன்னே தெரியல. அது மட்டும் இல்ல அங்க ஒரு பையன் நிக்கிறான் பாத்தியா, அவனோட கசின் கூட இங்க வந்தான். அவனோட கசின் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நல்ல வேலை செஞ்சதுனால வீட்டுக்கு போயிட்டான். இப்ப இவனும் வீட்டுக்கு போகணும், என்ன பண்றதுன்னு தெரியாம தனிச்சு இருக்கிறான். இதான் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட நிலைமையும். யாரோட விஷயத்திலயும் தலையிடாத, கவனமா இரு, சீக்கிரமா கத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ண
உடனே இவளும் நீ இவ்வளவு விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்டரிக்குள்ள போறாங்க. ஃபேக்டரியில பாத்தீங்கன்னா டையிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அப்ப இவ கூடையில இருந்து துணி எடுத்துட்டு போவா. அத ஒரு பொண்ணு தட்டி விட்டுறா. பட் அந்த பிரெக்னன்ட் லேடியோ வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அந்த சமயத்துல அந்த பாட்டியோட பிஏ வந்து பாருங்க இங்க இருக்கவங்க எல்லாம் யார் நல்லா வேலை செய்றீங்களோ அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து துபாங்க்கு நாங்க டிரான்ஸ்பர் பண்ணிடுவோம். அங்க உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும், நிறைய போனஸ் கொடுப்பாங்க, இன்கிரிமெண்ட் இருக்கும். சோ ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு வேலை செய்யுங்க, நல்லா வேலை செய்யறவங்களுக்கு போனஸும் கண்டிப்பா கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண எல்லாரும் ஒர்க்க ஸ்டார்ட் பண்றாங்க. இவளுக்கோ பிரிண்டிங் போட தெரியல. அதனால டெரி கிட்ட ஹெல்ப் கேட்டோன்னா அந்த சமயத்துல அவ சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ஆனா அதை கவனமா கவனிக்காம பின்னாடி ஒரு தீப்படார்னு வப்பா பாருங்க பிரிண்டிங் மிஷினை. அதை இவ திரும்பி பார்த்துட்டு இவ தவறுதெல்லாம் அந்த பிரிண்டிங் மிஷின்ல கை வைக்க அது சூடா இருக்கும் இல்லையா, அது சுட்டுடுது. ஒழுங்கா பார்த்து கவனமா வாங்க மாட்டியா, நான் இங்க வேலை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், என்ன வேடிக்கை பாக்குற, ஏதாவது பண்ணு அப்படின்னு ட்ரீ கொடுத்துட்டு போக இது எல்லாத்தையும் ஐவாங்ன்றவன் கவனிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் சைலண்டா இருக்கான். பட் ஹீரோயினை என்ன பண்றா ஏது பண்றான்னு கவனிச்சிட்டு இருக்கான். சோ எல்லாரும் வேலை செஞ்சு முடிஞ்சோன்னா டக்குன்னு அந்த பாட்டு கேட்டோன்னா போயிடுறாங்க. பட் இவளோ துணியை பொறுமையா மடிச்சு வச்சுட்டு கிளம்புறதுக்குள்ள அவளுக்கு பின்னாடி இருக்கிற ரூம் டக்குன்னு ஓபன் ஆகுது. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு போய் பார்க்க போவா. அதுக்குள்ள அந்த இடத்துக்கு அவங்க வந்து இங்க பாரு இங்க கதவு திறந்துருக்குன்னு உள்ளெல்லாம் என்ன இருக்குன்னு போய் பார்க்க கூடாது, டைம் ஆயிடுச்சு, பாட்டு ஓடிட்டு இருக்கு, சும்மா சுத்திட்டு இருக்க கூடாது, இந்த இடத்த விட்டு கிளம்பு, இது சேஃப் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவளும் கிளம்பிடுறா. அடுத்து இவ ஹாஸ்டல் ரூம்ல இருக்க மாதிரி இருக்கு. நைட் ஆயிடுச்சுங்க. இவ அந்த ஹாஸ்டல் ரூம்ல தண்ணி வேணும்ட்டு வாட்டர் கேன் எடுத்துட்டு நடந்து போகும்போது அந்த ஹாஸ்டல் ரூம்ல பல ரூம்ல பேய் அப்படியே பயங்கரமா உட்காந்துட்டு இருக்கு. இவளும் போய் தண்ணியை புடிச்சிட்டு இருப்பா. அந்த வாட்டர் கேன்ல இருக்க தண்ணியே ஃபுல்லா பிளட் கலர்ல இருக்கு. அதை இவ தெரியாம குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வாட்டர் டேங்க பாப்பா. அந்த கேன்ல ஒரு தலை மட்டும் தனியா மிதந்துட்டு இருக்கும். போய் கண்ணாடிய பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ மொத்த தண்ணியும் கீழே கொட்டிட்டு மிரண்டு போய் ஓடி போயிருவா. மறுநாள் விடியுது. இவனும் வேலைக்கு ஆஸ் யூஷுவல் போறாங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷனுக்கு அந்த கிளவி வரா. அந்த பாட்டி பாத்தீங்கன்னா சரியான கிரிமினல் பாட்டி போல இருக்கு. ஒவ்வொருத்தரும் பிரிண்ட் போட்டதை கணக்கெடுத்து நீங்க இவ்வளவுதான் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கவுண்ட் பண்ணி தாங்க வேலையை விட்டு அனுப்புறா. சோ அந்த பிரெக்னன்ட் லேடி அவ்வளவா பிரிண்ட் போடல. அதனால அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி அவளை தனியா கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த பிரெக்னன்ட் லேடியோ பயங்கரமா கதறி அழறா. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பயந்து போய் நின்றுட்டு இருக்கும் போது எர்வினா டக்குன்னு அவ காஞ்சு போன நல்ல துணியை எடுத்து ட்ரீயோட பாக்ஸ்ல வச்சிடறா. ஏன்னா ட்ரீக்கு இங்க இருந்து எப்படியாவது போகணும்னு ஆசை. அதனால சரியா காயாத துணியெல்லாம் மடிச்சு வச்சிருப்பா. அந்த லேடியோ மோந்து பார்த்து எல்லாம் காஞ்சிருச்சா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் துணியெல்லாம் கவுண்ட் பண்றா. அதுல இருந்து எஸ்கேப் ஆகி இவங்க ரெண்டு பேரும் வெளியில போனோம்னா இங்க பாரு நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்ட, நல்ல வேலை உன் துணியை அவங்க மோந்து பார்க்கல, நான் ஒரு துணி எடுத்து மேல வச்சுட்டேன், நம்ம ரெண்டு பேரும் ஏன் சேர்ந்து ஒர்க் பண்ண கூடாது, அவங்க போட்டிருக்க கணக்குப்படி யார் இதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க துபானுக்கு ப்ரமோஷனோட போனஸோட போறாங்களாம். எத்தனை நாள் இங்க கஷ்டப்பட்டு இருக்க ட்ரீ, சோ நம்ம ரெண்டு பேரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படியாவது நான் ஒன்னு அனுப்பிச்சிட்டேன், அதுக்கப்புறம் நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒவ்வொரு நாளும் இவங்க நிறைய துணியை கொடுக்க இவங்களோட கணக்கும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஒரு நாள் அப்படிதான் இவ பிரிண்டிங் போட்டுட்டு இருப்பா. திடீர்னு பாத்தீங்கன்னா ஜோடி பிரிண்டிங் டேபிள்ல படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவ அவளோட மேல பிரிண்டிங் மிஷினை வச்சிடுற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல அம்மா எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி கத்த இவளும் குனிஞ்சு பாக்குறா. தன்னோட பையன் அதே இடத்துல அவ அலறி துடிக்க என்னாச்சு பயங்கர டயர்டா பார்த்து ஒர்க் பண்ண அப்படின்னு ட்ரீ சொல்ல அன்னைக்கு இவங்க 34 இருந்து 35 துணிக்கு பிரிண்ட் போட்டிருக்காங்க. சோ இப்படியே போயிட்டு இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் எப்ப இந்த கணக்க முடிப்பாங்கன்னு தெரியல, எப்ப நமக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போன ஹீரோயினுக்கு தூக்கம் வரல அப்படின்றதுனால திரும்பவும் இந்த கம்பெனிக்குள்ள நைட்டியே நம்ம போய் வேலை செய்யக்கூடாது அப்படின்ட்டு இருக்கிற துணியெல்லாம் பிரிண்ட் போட்டு அதை அலசி காய வச்சிட்டு இருக்கா. அப்போன்னு பாத்தீங்கன்னா மேலே ஏதோ கடகடன் போற மாதிரி இருக்கு. என்னடா போகுதுன்னு இவ்வளவு அண்ணாந்து பாக்குறா. திடீர்னு அவ காய வச்ச துணியில பிளட் சொட்டுற மாதிரி இருக்கு. அதை தொட்டு பார்க்கும்போது திடீர்னு ஒரு தலை அப்படியே கட்டாகி கீழே விழுமா. விழுந்தது போய் கண்ணாடிய பாரு அப்படின்னு சொல்ல வீச்சுன்னு கத்திடுறா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யாரும் ஒர்க் பண்ணக்கூடாது. பட் இவ அத்துமீறி வந்திருப்பா. அந்த சத்தத்தை கேட்டு கிளவில இருந்து நிறைய பேர் வந்துடுறாங்க. எல்லாரும் இவளை சேஸ் பண்ணி துரத்த இவ்வளோ கையில ஒரு லைட் எடுத்துக்கிட்டு அந்த கம்பெனி ஃபுல்லா ஓடி போய் ஒளிறாங்க. ஆனா ஒரு கொடுமை என்னன்னா அங்க நிறைய பேர் கம்பெனிக்கு மேல நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவங்க எல்லாம் தேடிட்டு இருக்கவங்க கண்ணுக்கு தெரியல. அது ஏனும் புரியலங்க. இவங்களும் தேடி வந்துட்டு இருக்கும் போது இவ ஒரு கண்ணாடி ரூம்குள்ள போய் ஒளிஞ்சிடறா. சரி இந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது விளக்க வச்சிருந்தா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு அந்த விளக்க அணைச்சிட்டு அப்படியே ஒளிஞ்சிட்டு இருப்பா. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அந்த விளக்க ஏத்திட்டு அந்த ரூம்ல இருக்கிற ஒவ்வொரு திங்ஸையும் பாக்குற நிறைய போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அதுல ஒரு பெரிய ஒயிட் போர்டும் இருக்குங்க. ஒவ்வொரு நாள் வேலை பண்ணவங்க ப்ரமோஷன் வாங்கி இங்க இருந்து போனவங்களோட பேர்லாம் எழுதியிருக்கு. அது மட்டும் இல்ல இவங்க அப்பாவோட போட்டோவும் இருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லும் போது திடீர்னு விளக்க ஒரு உருவம் வந்து ஆஃப் பண்ணுமா. அவ்வளவுதான் திரும்பவும் இவ அந்த விளக்க ஏத்தி வைக்கிறாங்க. திடீர்னு அங்க இருக்க டெலிபோன் ரிங் ஆகுமா. அவ்வளவுதான் ஐயோ டெலிபோன் அடிக்குது, யாராவது வந்துட்டா என்ன பண்றதுன்னு டக்குன்னு எடுத்துட்டு வச்சிடறா. அப்போ இவளுக்கு தன்னோட போன் ஞாபகத்துல வருது. இங்கதானே நம்மளோட போன் இருக்கு, அதை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தேடி பார்த்துட்டு தன்னோட போனை எடுத்து அதுல இருந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்றா. பட் யாருமே போன் எடுத்த மாதிரி தெரியல.
தெரியல. இவளும் அந்த ரூம்ல இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இப்போ ஒரு உருவம் வந்து விளக்க ஆஃப் பண்ணிச்சு இல்லைங்களா, அதே உருவம் நின்னுட்டு இருக்கு. திடீர்னு அதோட வயித்தை கிழிச்சு குடல் எல்லாம் கீழே கொட்ட அப்படியே இவ கீழே விழுந்துடுறா. அது பொறுமையா இவகிட்ட நகர்ந்து வந்து இவ மேல வந்து அப்படியே படுக்க பாக்குது. அவ்வளவுதான் வீச்சுன்னு கத்திக்கிட்டு எந்திரிக்கிறா. இது வரைக்கும் இவ கண்டதெல்லாம் கனவு. நைட் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி இங்க வந்திருப்பா போல இருக்கு. ஆனா அவ தூக்கத்துல இருந்து எழுந்துக்கும் போது அவளோட கால் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரே அட்டைப்பூச்சியா நெளியும். அத ட்ரீ பார்த்துட்டு என்னடி உன்னோட கால்ல மட்டும் இவ்வளவு அட்டைப்பூச்சி இங்க இருந்து வந்துச்சு இது அப்படின்ட்டு மொத்த அட்டைப்பூச்சி மேலையும் இருக்கிற உப்பெல்லாம் எடுத்து கொட்ட அவ்வளவுதான் வெளியில இருந்து சத்தம் வருது. வீச்சுன்னு கத்துற சத்தம். என்ன ஏதுன்னு பார்த்தா அந்த ஹாஸ்டல் முழுக்க ஒரே அட்டைப்பூச்சி. அதை பார்த்துட்டு இருக்கும் போதே ட்ரீயோட கண்ணு கிட்ட ஒரு அட்டைப்பூச்சி விழுந்து அதுவும் கண்ணு அப்படியே கடிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ உப்பு வேணும், யாராவது உப்பு எடுத்துருவாங்கன்னு இவ பதட்டத்தோட சொல்ல எல்லாரும் பயந்து போய் பேனிக் ஆகி நிக்கிறாங்க. அந்த சமயத்துல ஒரு வேலைக்காரமா வந்து டக்குன்னு அந்த அட்டைப்பூச்சியை பொறுமையா பிடிச்சு அது பாட்டுல குப்பை தொட்டியில போட்டுட்டு போகுது. ஆனா ட்ரீக்கோ பயங்கரமான காயம் கண்ணுல. அதனால அவளுக்கு கோவம் வந்து நீ சரியான சபிக்கப்பட்டவடி அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டு இவகிட்ட முறைச்சிட்டு போவாளா. அன்னைக்கு அந்த கம்பெனில ஒர்க் பண்ணும் போது அவங்க வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பாட்டியோட பிஏவும் எல்லாரும் இங்க கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. என்னன்னா இந்த தடவை ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணது, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது யாருன்னா ட்ரீ அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க எல்லாரும் கை தட்டி அவளை வரவேற்கிறாங்க. அவளுக்கும் டிரான்ஸ்ஃபர் இப்ப அவ டியூபானுக்கு போறா. சோ அவ நினைச்சா அங்க ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா வீட்டுக்கு போலாம். அவளுக்கான இன்சென்டிவ் போனஸ் எல்லாமே கொடுத்து அவளை ப்ரௌட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும் அவளோட பையனோட உருவம் ஜோடி உருவம் தெரியற மாதிரி இருக்கு. சோ துணிகள் எல்லாம் விலக்கிட்டு அவ கிட்டக்க போகும்போது அவனும் அம்மா நீங்க ஜெயிக்கலையா, ஏமா ஜெயிக்கல, ஜெயிச்சிருந்தா நீங்க வீட்டுக்கு வந்திருப்பீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவளோட கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அந்த சமயத்துல இங்க நல்லா இன்னொருத்தவங்களும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்க யாருன்னா எர்வின் அப்படின்னு சொல்லி கத்த இவ திரும்பிட்டு திரும்பவும் தன்னோட பையனை பாப்பா. அந்த பையன் காணா போயிடுவான். டக்குன்னு இவ போய் கிஃப்டையும் வாங்கிக்கிறா. நான் சொன்னது ஞாபகம் இருக்கா, இங்க பத்தியா நீ நல்லா ஒர்க் பண்ணினா உனக்கு போனஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பிஏ அவளோட காதுல குசு குசுன்னு சொல்ல அவளுக்கும் பயங்கர சந்தோஷங்க. ஆனா பாட்டியோ ட்ரீயை மட்டும் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இவங்க வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இவ யதார்த்தமா வெளியில வரும்போது அவன் நின்று ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பான். அவங்க தான் இப்ப நல்லா பேச ஆரம்பிச்சிட்டானே. சோ அவன் ஸ்மோக் பண்ணும்போது இவனும் கிட்டக்க போய் நின்று ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படியே பேச்சு கொடுக்கும் போது பாத்தீங்களா எப்படியோ நாங்க 2 பேரும் ஒன்னா ஒழிச்சு ட்ரீக்கு துபாங்க்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சொல்ல, ஓ இதான் விஷயமா, பரவாயில்லையே, புதுசா வந்த பொண்ணா இருந்தாலும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்க அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா பாட்டி ட்ரிடிய கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அவளோ ரோபோ போற மாதிரி போயிட்டு இருக்காங்க. சோ இந்த சமயத்துல ஹீரோயின் அவங்க கிட்ட நீங்க எப்ப வெளியில போக போறீங்க, உங்களோட கசினை பாக்குறதுக்கு சீக்கிரமா போகணும்னு பிளான்ல இருக்கீங்கன்னு கேள்விப்பட்ட அப்படின்னு சொன்னோன்னா, ஆமா அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறம் சொல்றேன்ட்டு அவன் பட்ட கம்பெனிக்குள்ள போயிடறான். இவங்க திரும்பவும் கம்பெனில ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு ஈவினிங் இவ வேலை எல்லாம் முடிச்சுட்டு அவளோட ரூமுக்கு வந்து பாப்பா. ரூம்ல ட்ரியோ தனியா உட்காந்துட்டு இருக்கா. அவளோட பல்ல தானே கையை விட்டு நோண்டி ஏதோ பண்ணிக்கிட்டு திடீர்னு சிரிக்கிறா, திடீர்னு கையை விட்டு நோண்டிட்டு இருக்கா. இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது இவ கோவமா வந்து உட்காந்து சொல்லாம கூட கிளம்பிட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கூட அவ கவனிக்கலங்க. வாய்க்குள்ள கையை விட்டு பல்லெல்லாம் நோண்டி கீழே போட்டுக்கிட்டே போறா. இதை ஹீரோயின் ஃபர்ஸ்ட் கவனிக்கல. என்ன பண்ணிட்டு இருக்கா, நம்ம பாட்டுல பேசிட்டு இருக்கோம், இவ பாட்டுல போயிட்டு இருக்காளே, சிரிக்கிறா, ஏதோ ஒண்ணு பண்றாளே அப்படின்னு இவ ஃபாலோ பண்ணி கிட்டக்க போனா அவ வெளியில போயிடா. டக்குன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் கால்ல அந்த பல்லு பட்டுருது. என்ன ஏதுன்னு எடுத்து பார்த்தா முழுசா பல்ல புடுங்கி கீழே போட்டு வச்சிருக்கா. இவ எங்க போனா அப்படின்னு துரத்துக்கிட்டு ஒவ்வொரு ரூமா போய் பார்த்தா எங்கேயுமே காணோம். அவளோட சத்தம் மட்டும் தான் கேக்குது. கடைசியா பாத்தீங்கன்னா பாத்ரூம்குள்ள நின்னுட்டு இருக்கா. அப்படியே பல்ல புடுங்கி பாத்ரூமோட கட்டையில வச்சிட்டு இருப்பாளா. அத பாத்ரூம் ஓட்டையில இருந்து பாத்துட்டு ஏய் வெளியில வாடி அப்படின்ற மாதிரி இவ கூப்பிட அவ வந்த பாடல திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த கீ ஹோல்ஸ்ல டிரியோட கண்ணு ஒயிட்டா இருக்க மாதிரி இருக்கா. அத பார்த்து இவ அதிர்ந்து போய் நிக்க டக்குன்னு அவ கதவை தந்துட்டு பாத்ரூம் வாசல்ல என்னடி பண்ணிட்டு இருக்க தள்ளு அப்படின்ற மாதிரி அவளும் போயிடுறா. ஆனா உள்ள காட்டுறாங்க, உள்ள ஆக்சுவலா இவ பார்த்ததெல்லாம் நிஜம்தாங்க. அவ ஆல்ரெடி பல்லெல்லாம் நோண்டி வெளியில வச்சிருப்பா. அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாது நமக்கே. இப்படியே டிரி பாத்தீங்கன்னா தன்னோட ரூமுக்கு போகாம வெளியில எங்கேயோ அவ பாட்ட நடந்து போவா. ஏய் எங்கடி போற, பித்து பிடிச்ச மாதிரி சிரிச்சிட்டு போறியே, நில்லடின்னு இவளும் துரத்துக்கிட்டே போக திடீர்னு அந்த இடத்துக்கு அவங்க வந்து அவளோட வாயை பொத்தி தனியா ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போயிடறான். அவ பின்னாடி ஃபாலோ பண்ணி போகாத, அவ டிரியே கிடையாது, அது வேற ஒண்ணு அப்படின்னு சொன்னோன்னு என்னடா சொல்ற, அது வேறன்ற, ட்ரீ தாண்டா போறா அப்படின்னு. அது ட்ரீ எல்லாம் கிடையாது, இங்க வேற ஒண்ணு இருக்கு. நைட் நேரத்துல எதுக்காக பாட்டு போடுறாங்க தெரியுமா, இந்த இடத்துல ஆத்மாக்கள்லாம் சுத்தி வருது, கொடூர ஆவிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல இவ்வளவு பயந்து போய் திரும்பவும் கேட்க, ஆமா இங்க இருந்து ப்ரமோஷன் வாங்கிட்டு போறவங்க உயிரோட வெளியில போக மாட்டாங்க, வேற என்னமோ
என்னமோ ஒண்ணு நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன உடனே இதெல்லாம் தெரிஞ்சு ஏன்டா எனக்கு ஹெல்ப் பண்ணல, அவளை நான் காப்பாத்திருப்பேன்ல, இப்பவே போய் காப்பாத்துற அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே பந்தத்தோட சில பேர் வந்து அவளை எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க, காட்டுக்குள்ள கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. டேய் வாடா ஃபாலோ பண்ணி என்னதான் நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபாலோ பண்ணி போறாங்க. காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா பயங்கரமான சடங்கு. நம்ம ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ரிச்சுவலை பார்த்திருப்போம் இல்லையா, அதே மாதிரியான ரிச்சுவல் நடந்துட்டு இருக்கு. ஓ இன்னைக்கு கிளிவோன் ஃப்ரைடேவா, ஓ அதனாலதான் ஒவ்வொருத்தரையும் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன், ப்ரமோஷன் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த கிளிவோன் ஃப்ரைடே அன்னைக்கு காவு கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள ஓடி போய் பார்ப்பாங்க. இருட்டான காடு, அந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. சத்தம் வர திசையை நோக்கி இவங்க போவாங்க. பட் கிட்டக்க போகாதன்ற மாதிரி இவனும் தடுத்துருவான். ஒரு மரத்துக்கிட்ட ஒளிஞ்சிருந்து பார்ப்பாங்க. அங்க என்ன நடக்கும்னா ட்ரீய கூட்டிட்டு போயிட்டு இவளை நாங்க இப்ப காவு கொடுக்குறோம், நீ இவளோட ரத்தத்தை ஏத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்க இருக்கவங்க எல்லாம் பயங்கரமான டான்ஸ் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ட்ரிட்டி தன்னோட வாயை தானே கிழிச்சுக்கிறா. அதுல இருந்து ரத்தத்தை புடிச்சிட்டு கிளவி பாத்தீங்கன்னா பயங்கரமா மந்திரத்தை எல்லாம் போட்டுட்டு இருக்கு. அடுத்து ட்ரீயோட கழுத்தை கட் பண்ண அந்த ரத்தமும் பீச்சிக்கிட்டு ஆப்போசிட்ல இருக்க கண்ணாடியில அடிக்கும். அவ்வளவுதாங்க, அங்க இருந்து ஒரு கொடூர ஆத்மா, ஒரு சாத்தான் மாதிரி அப்படியே வெளியில வரும். சோ அதோட உருவத்தை முழுசா காட்ட மாட்டாங்க. ஆனா இவங்க 2 பேரும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த கிளவியோ தன்னோட கையை அறுத்துக்கிட்டு அந்த ரத்தத்தை எடுத்துட்டு போய் ஆப்போசிட்ல இருக்க கண்ணாடியில ஏதோ ஒரு நம்பர் போட, அப்ப ஹீரோயினுக்கும் அவங்க அம்மாவோட ஞாபகம் வருது. அவங்க அப்பப்ப கிளிவோன் ஃப்ரைடே அன்னைக்கு கையில குத்திப்பாங்க இல்லையா, சோ இதுக்குதான் அம்மாவும் காவு கொடுக்குறாங்களா, ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி அவ திங்க் பண்ணிட்டு இருப்பா. அந்த பாட்டியோ நம்பரை போட்டுட்டு கொஞ்சம் தள்ளி நிக்க, திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க எல்லாம் அதை போட்டு கலைக்கிறாங்க. அதுல அந்த கண்ணாடிக்குள்ள ஏதோ ஒரு கெட்ட ஆத்மா இருக்கு, அதுக்கு சடங்கு பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இவங்க கத்துனோன்னு எல்லாமே கரெக்டா இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. பட் யாரோ ஒருத்தவங்க நம்மள ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க, போய் புடிங்கடா அப்படின்னு பாட்டி சொல்ல இவங்க 2 பேரும் ஓடுறாங்க. பட் அவங்க மட்டும் மாட்டிக்கிறான். வேற என்ன பண்றது, ஹீரோயின் அவனை விட்டுட்டு குடுகுடுன்னு அந்த காட்டுல ஓடும் போது ஒரு மரத்தோட வேர் தடுக்கி கீழே பொதக்கடின்னு விழ அவளோட கனவு அப்படியே வீட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு. இப்ப அவ வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுல எல்லாரும் நல்லா உட்காந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அம்மாவோ எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க அவங்க தம்பிய பாத்தீங்கன்னா நல்ல வேலைக்கு போறான் போல இருக்கு. நல்ல டீசென்டான ட்ரெஸ் கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டு, அக்கா நீ வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே அம்மா எழுந்து போய் உனக்கு பிடிச்ச சாப்பாடை நான் பண்ணிருக்கேன், ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோமா அப்படின்ற மாதிரி ஒரு சாப்பாட்டை நீட்டுறாங்க. அவ்வளவுதாங்க, இவ எடுத்து பொறுமையா நடுங்கிக்கிட்டே அந்த சாப்பாட்டை வாயில பப்பா. அவ்வளவுதான், எல்லாருமே நீ எங்களை வெறுக்கிற இல்லையா, எங்களை வெறுத்ததுனாலதான் இங்க வந்திருக்க இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, பையனும் ஜோடியும் அதே சொல்றான், அம்மா உனக்கு எங்களை பிடிக்கல, என்ன பிடிக்கல, எஸ்பெஷலி என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தலையை போட்டு டேபிள மட்டும் இடிச்சுக்க டக்குனு ஓடி வந்து புள்ளைய தூக்க பாக்குறான். ஆனா அந்த இடத்துல குழந்தை காணுங்க, யாருமே இல்ல. அம்மா மட்டும் பச்சை கறியை அப்படியே டேபிள் மேல வச்சுக்கிட்டு குத்திக்கிட்டே இருப்பா. போர்க்கால குத்திட்டு இருக்கிறத வியர்டா பார்த்துட்டு என்னமா நடக்குதுங்க, யாரையுமே காணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் மட்டும்தான் இங்க இருக்கேன், உனக்கு என்ன பெரிய புத்திசாலின்னு நினைப்பா அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்க அந்த பச்சை கறியை தள்ளி விட்டுட்டு டேபிளையும் தூக்கி போட்டுட்டு டைனிங் டேபிள் மேல அவ அப்படியே ஊர்ந்து வருவா. அவங்க அம்மா வந்துகிட்ட, நீ எங்கேயோ போயிட்டு ஒரு குழந்தைய பெத்துட்டு அந்த குழந்தைய கொண்டுட்டு வந்து என்ன பல அப்படின்ற மாதிரி இந்த பாரத்தையும் தலையில சுமக்குறியே, இதெல்லாம் நியாயமா அப்படின்ற மாதிரி இவகிட்ட ஃபோர்ஸ் பண்ணி பயங்கரமா மோசமா திட்ட, இவளுக்கு வேற வழியில கையில இருக்கிற போர்க்காலேயே அவங்க அம்மாவோட கழுத்திலே குத்திடுறா. ஆனா இவ முழிச்சு பார்க்கும் போது காட்டுக்குள்ள பாட்டி இவளை துரத்திட்டு வருவா இல்லையா, பாட்டியோட கழுத்தை குத்திருப்பா. பாட்டியோ நில கொல்லாம அதே இடத்துல விழுந்து ஆள் காலி. அந்த இடத்த விட்டு குடுகுடுன்னு ஹாஸ்டல் நோக்கி ஓடுவாங்க. அங்க ஓடி போனா தன்னோட ஃப்ரெண்ட் ட்ரிடி நிக்கிற மாதிரி இருக்கும். அவளை பார்த்துட்டு, ஐயோ என்னால உன்னை காப்பாத்த முடியலையேடி, கழுத்து அப்படி அறுத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி கதறி அவளை மடியில போட்டுட்டு அழுதுட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ ஒருத்த வந்து இவளை மண்டையிலே அடிச்சு மயக்கமாக்கிறான். அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இவ ஒரு ரூம்குள்ள இருக்கா. அதான் அந்த கண்ணாடி ரூம்குள்ள இவ போய் ஆல்ரெடி ஒளிஞ்சிருப்பா இல்லையா, அதே ரூம்குள்ள பாட்டியோட பிஏ தான் தூக்கிட்டு வந்து வச்சிருப்பான். இவளுக்கு சுயநினைவு வந்த உடனே டக்குன்னு முழிச்சு பாக்குற அந்த போர்டு, ஓ நம்ம இந்த ரூம்ல தான் இருக்கோமா அப்படின்னு எழுந்திருக்கும் போது, அவசரப்படாத அப்படியே இரு, நீங்க வெளியில மயக்கமாகி கிடந்த நான் உன்னை தூக்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்க, டே எனக்கு எல்லாமே தெரியும்டா, காட்டுக்குள்ள நீங்க நரபலி கொடுத்துட்டு இருக்கீங்க, எதுக்காக அப்படி பண்றீங்கன்னா, ஐயோ அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவன் பயங்கரமா அவகிட்ட நடிச்சிட்டு இருக்காங்க. பாரு நீ பார்த்ததெல்லாம் போய், நீ ஒரு டயர்ட்ல வேலை மயக்கத்துல எதுதோ கனவு கண்டு வெளியில மயங்கி போய் கிடந்த, உன்னை தூக்கிட்டு வந்து இங்க வச்சிருக்கேன், கொஞ்ச நேரத்துல மேடம்க்கு நான் கால் பண்றேன், ரம் மேடம் இங்க வந்த உடனே உன்னை நான் ஹாஸ்டலுக்கு அனுப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ இல்ல நீங்க போய் சொல்றீங்க, காட்டுக்குள்ள நரபலி கொடுத்ததை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டக்குனு ஓடி போய் என்னமா சொல்ற, திரிய நாங்க நரபலி கொடுத்தோமா, அந்த பாரு கவர், இந்த கவர்ல என்ன இருக்கு தெரியுமா, அவளோட போனஸ், அவ இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி உன்கிட்ட கொடுத்துட்டு போக சொன்னா, நீ பார்த்ததெல்லாம் இல்யூஷன்மா, உனக்கு ஆல்ரெடி இல்யூஷன் இருக்குன்னு உங்க அம்மாவே சொல்லிருக்காங்க, இப்ப சம்பள கவரை உன்கிட்ட கொடுக்க சொல்லிட்டு அவளுக்கு பை சொல்றதுக்கு டைம் இல்லன்ட்டு சாரி வேற கேட்டுட்டு போனாமா அப்படின்னு சொல்லும் போது நம்பாதவ அங்க இருக்க கத்திரிக்கோலை தூக்கிட்டு அவனை குத்த போறா. ஏய் நான் சொல்றத கேளு, ஏன் இப்படி பண்றேன்னு, யாரா நீ, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு கேட்ட உடனே அவன் பயங்கரமா பேனிக் ஆகி உளர ஆரம்பிக்கிறான். டக்குன்னு இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல அப்படின்னு நடிக்க ஆரம்பிக்க, இவளும் அந்த கத்திரிக்கோலை வச்சு பயங்கரமா அவனை குத்த போக
போக 2 பேருக்கு ஃபைட் ஆகுது. அதுல இவ கத்திரிக்கோளால அவனோட கண்ணை குத்திரா. அந்த நேரம் பார்த்தா காட்டுக்குள்ள இருந்து நிறைய பேர் இங்க வந்துட்டு இருக்கிறத கவனிக்கிறா. உனக்கு மேடம் வந்தோன்னு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்ன, டேய் நான் சொல்றது புரியலையா, ரம்மடாத்த ஆல்ரெடி கொன்னுட்ட, காட்டுக்குள்ளேயே செத்து போய் கிடக்குறாங்க, அடுத்து நீ அப்படின்னு சொல்லும் போது, தயவு செஞ்சு அந்த கண்ணாடியை மட்டும் மூடு, நம்ம 2 பேரும் இங்க சண்டை போட்டுக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம், ஆனா அந்த கண்ணாடியை மட்டும் நீ மூடலன்னா அதுக்குள்ள இருந்து பயங்கரமான ஆத்மா வெளியில வந்து என்னையும் உன்னையும் சாப்பிட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவ்வளவுதாங்க இவனோட ரத்த வாடை பட்ட உடனே கண்ணாடிக்குள்ள இருந்து ஒரு கொடூரமான உருவம் வெளியில வந்தது அப்படியே அலேக்கா இவனை திரும்பவும் கண்ணாடிக்குள்ள தூக்கிட்டு போகுமா. அவ்வளவுதான். இது அப்படியே ஹீரோயின் பார்த்துட்டு மிரண்டு போயிடுறா. அடுத்து இவ பொறுமையா போயிட்டு இருக்கா. நிறைய துணி எல்லாம் காஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு, அந்த பத்திக் துணிலாம். சோ அதெல்லாம் தாண்டி போகும்போது அவங்க அப்படியே பயந்து போய் உட்காந்துருக்கான். ஏன்டா இங்க பயந்து போய் உட்காந்துருக்க, என்னாச்சுன்னு, என்னை இங்க அடைச்சிட்டு திரும்பவும் எல்லாரும் காட்டுக்குள்ள போயிட்டாங்க, காட்டுக்குள்ள திரும்பவும் ஏதோ சடங்கு பண்ண போறாங்க அப்படின்னு சொல்ல, இவளும் நீ இப்ப சேஃபா இருக்கல, வா இங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படின்ட்டு இவனை கூட்டிட்டு போகும்போது திரும்பவும் பாத்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குங்க. அந்த ரூம்குள்ள போன உடனே கொடுப்பாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். இது வரைக்கும் தர்மோன்னு இந்த கம்பெனியோட பேரை பார்த்திருப்போம் இல்லையா, இந்த தர்மம் யாருன்னா அவன் தான் லேபர் மாதிரி இங்க வேலை செஞ்சுக்கிட்டு யார் யாரெல்லாம் தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறாங்க, என்னென்ன பிளான்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நோட்டமிட்டு இருக்கான். சோ இவன் தான் எல்லாத்துக்குமே ஹெட்டே. இந்த கம்பெனில எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, இந்த பழைய பாட்டை கேட்கறது அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயினுக்கு திரும்பவும் கோவம் வந்து அங்க இருக்க கண்ணாடியை அப்படியே ஓபன் பண்ணி விட்டுறா. அவ்வளவுதான். அதை பார்த்துட்டு அவன் செம்ம கோவத்துல இவகிட்ட வந்து இவளை தாக்க வர, இவளும் கத்திரிக்கோள் எடுத்துட்டு போய் அவனை அடிக்க போவா. பட் அவன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இவளை அடிச்சு அப்படியே தரையில தள்ளி விட்டுறான். அப்படியே அவ காட்டுக்குள்ள கண்முழிக்கிற மாதிரி இருக்கு. பக்கத்துல அவங்க அப்பா கழுத்து இருக்கப்பட்டு பொணமா கிடக்குறாரு. அதை பார்த்துட்டு பயங்கரமா கதறி அழறா. அப்பதாங்க இவன் உண்மையை சொல்றான், உங்க அப்பாவை நரபலி கொடுத்தது நாங்க தான். இப்போ உன்னை இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கோம் தெரியுமா, சின்ன வயசுலயே உன்னை நரபலி கொடுக்கறது உங்க அப்பாவுக்கு உன் மேல இருக்கிற பாசத்தினால தடுக்க பார்த்தாரு அப்படிங்கிற இன்னொரு ட்விஸ்டையும் சொல்லிக்கிட்டு அப்படியே பிளாஷ்பேக்கை காட்டுவாங்க. என்ன நடந்திருக்கும்னா, இவ குழந்தையா இருக்கும் போது இவளோட கண்ணை கட்டி வச்சுட்டு இவ்வளவுதான் நரபலி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க அப்பாவை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே, உனக்கு என்ன தெரியும், நம்மளோட கம்பெனி ஃபேக்டரி நல்லா போகணும், பிசினஸ் நல்லா நடக்கணும்னா இதை பண்ணியே ஆகணும்ட்டு அங்க இருக்கிற பார்ட்னர்ஸ் சுசாண்டோன்னு அழைக்கப்படுற இவங்க அப்பா கிட்ட சண்டைக்கு போக இவனும் வாதாடிட்டு இருக்கான். திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இவனோட பொண்டாட்டி ஹீரோயினோட அம்மா வந்து நிப்பா பாருங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினும் அம்மா அப்படிங்கிற மாதிரி பாஸ்டர் தன்னோட கண்ணுல பார்த்த மாதிரி அம்மா அப்படின்ற மாதிரி கத்துறா. ஆனா அந்த செகண்டே அவங்க அப்பாவோட கழுத்து இருக்கப்பட்டு அதே இடத்துல விழுந்து அவரு இறந்து போயிடுறாரு. இப்போ பொண்ணுக்கான நரபலிய கொடுக்க முடியாது இல்லையா, ஆல்ரெடி அப்பா இறந்து போயிட்டாரு. சோ இவ வளர்ந்ததுக்கு அப்புறம் இவளா விருப்பப்பட்டு இந்த இடத்துக்கு வரணும், வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல இவளுக்கு இந்த நரபலிய கொடுக்கணும்ன்ற மாதிரி பிளான் பண்ணி இவளை விட்டுருப்பாங்க. சோ இது வரைக்கும் அவங்க அம்மா இவகிட்ட உண்மையா இருந்ததே இல்ல, பாசமா இருந்ததே இல்ல, இவ்வளவு செல்ஃபிஷா இருந்திருக்காங்க. தன்னோட பையனை கூட கனவுல வந்து தப்பா பேசியிருப்பாங்க இல்லையா, எல்லாமே உண்மைன்ற மாதிரி அப்பதான் அவ ஃபீல் பண்ணுவா. இவளை இப்போ கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ இவங்க அந்த காட்டேரிக்கு பலி கொடுக்க போறாங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா அந்த காட்டேரி கொடூரமா அவ முன்னாடி வரும். வந்துட்டே இருக்கும்போது இவ கையில இருக்க கட்டெல்லாம் அவுத்துக்கிட்டு இங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகி போகணும்னு இன்னொரு ரூம்குள்ள போவா. அப்பதாங்க நமக்கு காட்டுறாங்க இங்க எத்தனை பேரை பலி கொடுத்தாங்களோ மொத்த பேரையும் அப்படியே கட்டி அவங்களோட ரத்தத்தை அப்படியே பக்கெட்ல புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பத்திக் டிசைன் போடுறாங்க இல்லையா, இந்த பிளட்டை யூஸ் பண்ணி தான் இது வரைக்கும் பிரிண்டே போட்டிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. அதெல்லாம் பார்த்துட்டு மிரண்டு போய் அப்படியே அந்த இடத்துல சுத்தி சுத்தி வருவா. அவளுக்கோ பயங்கரமான சத்தம் எல்லாம் கேட்கும். அவளால தாங்கவே முடியாது, அங்க நிக்கவே முடியாது, காதெல்லாம் பொத்திக்கிட்டு இன்னும் ஹாலுசினேஷனுக்கு போயிடுவா. அப்ப அவங்க அப்பாவோட உருவம் அவ கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் நிதானத்துக்கு வருவா. அவரோ கண்ணாடி கண்ணாடி கண்ணாடிங்கிற மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இவளுக்கு ஒன்னும் புரியாது. அப்பன்னு பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள்ல முதல்ல இவ ரூம்குள்ள வரும்போது ஒரு பொண்ணு அழுதுட்டு இருப்பா இல்லையா, அவளை படுக்க வச்சிருப்பாங்க. அப்பதாங்க நோட் பண்ணி கவனிச்சு பாக்குறா. இந்த ஹாஸ்டல்ல இருந்த ஒவ்வொருத்தரையும் இப்படிதான் நரபலி கொடுத்து கட்டி தொங்க வச்சிருக்காங்க அப்படின்றத கவனிக்கிறா. அதுல அந்த பிரெக்னன்ட் லேடியையும் கட்டி வச்சிருப்பாங்க பாருங்க, செம்ம கொடூரமா இருக்கும். அப்பா திரும்பவும் இந்த பக்கம் கண்ணாடி இருக்கு அப்படின்ற மாதிரி கைய காட்ட இவளும் போறா. ஒரு கண்ணாடி இருக்கு, அதை மூடி வச்சிருக்காங்க. அந்த கண்ணாடியை ஓபன் பண்ணும்போது பின்னாடி பாத்தீங்கன்னா காட்டேரி. இவளுக்கு அந்த கண்ணாடிக்குள்ள பாக்கும்போதுதான் தெரியுது இங்க செத்து போன ஆத்மாக்கள் மொத்த பேரையும் அந்த காட்டேரி கண்ணாடிக்குள்ள இழுத்து வச்சிருக்கு. சோ கையில இருக்க கத்திரிக்கோளால அந்த கண்ணாடியை குத்த அந்த காட்டேரியோட கையில இருந்து ரத்தம் வருது. அதை கவனிச்சவ கத்திரிக்கோளை ஓங்கிட்டு அந்த காட்டேரிய போய் குத்த போறா. ஆனா அதுவோ இவளை அடிச்சு பொலப்பலன்னு பொழந்து திரும்பவும் காட்டு கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. அதாவது அந்த சாக்ரிஃபைஸ் கொடுத்த இடத்துக்குள்ள போய் உருண்டு உழுற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல அவங்க இவளுக்கும் பயங்கரமான ஃபைட். அப்ப அவங்களோட கண்ணை பாத்தீங்கன்னா ஒயிட்டா இருக்கு. சோ இவன் தான் அந்த காட்டேரிங்கிறது அவளுக்கு புரிஞ்சிருது. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நீ உன்னோட ரத்த காணிக்கை எங்க கொடுத்தேதான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே இவளும் கத்திரிக்கோளால பயங்கரமா அவனை தாக்கிட்டே இருக்கா. அந்த சமயத்துலன்னு பாத்தீங்கன்னா இவளோட பையன் ஜோடி வந்து அம்மா என்ன குத்திராதீங்க, நான் சாகக்கூடாது, உங்க கூட இருக்கணுமான்ற மாதிரி அழ இவ பாசத்துல கட்டி முத்தமிடுறா. ஆனா அது அவளோட பையன்
கிடையாது, பேய். பேய்ங்கிறத அவ கண்டுபிடிச்சிடான். அதுக்கப்புறம் வேற வழி இல்ல, தான் பையன் உருவத்துல வந்து இப்படி இவன் ஏமாத்துறான்றது தெரிஞ்சுக்கிட்டு பெத்த தாயால பையனை கொல்ல முடியாது இல்லையா, சரி நானே செத்து போறேன்ற மாதிரி அவளோட வயிற்றுல குத்திக்க பின்னாடி காட்டுறாங்க. எர்வினோட வயிற்றுலயும் கத்திரிக்கோளால குத்துன மாதிரி காயங்கள் ஏற்படுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவன் இவளை நரபலி கொடுக்கறதுக்காக இங்க ட்ரை பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். பட் இவளே தற்கொலை பண்ணிக்கிறா இல்லையா, அதனால அவனுக்கு அந்த காட்டேரியால கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போயிட்டே இருக்குங்க. ஃபைனலா அவ தன்னோட கழுத்துல குத்திப்பா, அவ்வளவுதான். அவங்க அதே இடத்துல பொணமா போயிடுறான், அவ்வளவுதான். பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க அப்பா வந்து நிக்கிறாரு, என்ன மன்னிச்சிடுமா அப்படின்னு அழுதோன்னா அப்பாவை கட்டி அணைச்சு இவளும் அழ ஆரம்பிக்கிறா. திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா காணா போயிடுறாரு. அந்த சோகத்துல உட்காந்து பயங்கரமா கதறி அழறா. அடுத்த சீன்ல அதே வெறியோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பொறுமையா கதவை திறப்பா. அவங்க அம்மாவோ மூச்சு விட முடியாம அப்படியே பெட்ல படுத்திருப்பாங்க. மூக்குல ஆக்சிஜன் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கும். அவங்க முன்னாடி போய் உட்காந்து, இதுக்கு நீயும் தானே உடந்த அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற கண்ணாடியை திறந்து விட்டுட்டு அவங்களோட கைய கட் பண்ணிட்டு ஹாலுக்கு வருவாங்க. ஹால்ல வந்து பார்த்தா இன்னொரு கொடூரம் என்னன்னா, இவளோட பையன் ஜோடி இருக்கான் இல்லையா, அவனை ஒரு வேலைக்கார மாதிரி கொடுமைப்படுத்தி வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. அவனோட முகமே தீக்காயங்களா இருக்கும், இன்னும் ஆறாமலே இருக்கும். பட் வேலை செஞ்சுட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு இவ கதறி அழறா. இந்த பக்கம் இவ கைய எடுத்துட்டு வந்தா இல்லையா, அதனால அவங்க அம்மாவோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிடுது. கொஞ்சம் டைட்டில போட்டு திரும்பவும் ஒரு சீனை காட்டுறாங்க. இந்த தொப்பிக்காரன் சும்மா இல்லாம ஒரு கப்பிள்ஸ் போய் மீட் பண்ணி இதே மாதிரி பணத்தை கொடுத்து கன்வின்ஸ் பண்றான். அந்த லேடியோ பிரெக்னெண்டா இருக்காங்க. இருந்தாலும் வேற வழி இல்ல இல்லையா, பணம் கொடுக்கறாங்கன்றதுக்காக அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அந்த இடத்துல அவன் பயங்கரமா சிரிக்க இதோட இந்த படமும் முடியுதுங்க. மீண்டும் நாளை வேறொரு படத்தில் சந்திக்கலாம். தேங்க்யூ.